الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, முகநூல் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரும் கிருபையினால் ரியாதுஸ் ஸாலிஹீன் தொடரிலே 12வது பாடத்தை இன்றையோடு நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 13வது பாடத்தில் கால் பதிக்க இருக்கிறோம் என்ற செய்தியை உங்களுக்கு ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு, வாழ்வின் கடைசி காலத்தில் நல்ல அமல்களில் போட்டி போட்டு சம்பந்தமான ஒரு செய்தியை சென்ற வாரம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இன்றைய தினம் 116வது ஹதீஸ், கடைசி ஹதீஸ், இந்த பாடத்தில் கடைசி ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படியோ எழுப்பப்படுவதும் அப்படியே. இந்த ஹதீஸுக்கு ஒரு தலைப்பு நான் போடணுமெண்டா ஒரு மனிதன் மரணம் எப்படியோ எழுப்பப்படுவதும் அதே நிலைமையில் தான். ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. வாழ்வின் கடைசி காலத்தில் நல்லமல்களை அதிகரித்தல் என்ற பாடத்தில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க போட்ட கடைசி ஹதீஸ் என்னென்னு சொன்னால், ஒரு மனுஷன் எப்படி மௌத்தா போகிறோ அப்படி தான் எழுப்பப்படுவான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை நாங்கள் கொஞ்சம் எங்கள் சிந்தனையில் எடுத்து பதிவு வச்சுக்கொள்வோம். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற செய்தி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி, ரவாஹு முஸ்லிம். அதாவது ஒரு மனிதன் மரணிக்கும் போது எந்த நிலைமையில், எந்த மனநிலையில், எந்த செயலில், எந்த ஈமானி உணர்வில் இருந்தானோ அதே நிலையில்தான் மறுமையில் அவன் எழுப்பப்படுவான். இது ஒவ்வொரு மூமீனுக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. ஹதீஸ் விளக்கத்தில் போகிறதுக்கு முன்னுக்கு ஒருவர் நினச்சி பாருங்கள், ஒரு மனிதன் எப்படி மௌத்தா போகிறானோ அந்த நிலைமையில் எழுப்பப்படுறான். ஒரு மனிதன் அதாவது மரணிக்க போக்கில் எந்த நிலையில் அவன் மனநிலை, அவன் செயல், அவன் ஈமான் உணர்வு எந்த நிலைமையில் இருக்குதோ அந்த நிலைமையில் எழுப்பப்படுவான். உங்கள் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்ட நிலைமையிலே தவிர மரணிக்க வேணாம். உங்களில் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்ட நிலைமையில் தவிர மரணிக்க வேணாம். சுப்ஹானல்லாஹ். ஏண்ட ரப்பு மன்னிக்கக்கூடியவன், ஏண்ட ரப்பு தயாள சிந்தையுள்ளவன், ஏண்ட ரப்பு கருணை மிக்கவன், அவன் அன்பானவன், என்னை நிச்சயமாக மன்னிப்பான். அதாவது இந்த ஹதீஸ் ஒரு மூமின்ற வாழ்க்கையில் பயங்கரமான அச்சநிலை ஏற்படுத்தக்கூடிய செய்தி. ஏண்டா நாங்கள் வாழ்கிற உலகம் உண்மையிலே இந்த ஹதீஸ் மரணத்தருவாயிட முக்கியத்துவம். இந்த ஹதீஸ் நான் பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்னென்னா, மரணத்தருவாயிட முக்கியத்துவம். ஒரு மனிதன் மரணிக்க போக்கில் எந்த நிலைமையில் இருக்கிறானோ அந்த நிலைமையில் எழுப்பப்படுவான். நற்செயல்களில் மரணிக்கின்ற ஒருவர் தொழுது கொண்டிருக்க போக்கலையோ, நோன்பு பிடிச்சு கொண்டிருக்க போக்கலையோ, ஹஜ்ஜுக்கா இஹ்ராம் அணிந்த நிலைமையிலையோ, தல்பியா சொல்லி கொண்டிருக்கிற நிலைமையிலையோ, இஹ்ராமை உடுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலையோ மௌத்தா போனென்று சொன்னால் அவர் எழுப்பப்பட்ட நேரம் அப்படித்தான். ஒரு நபித்தோழர் அரஃபால ஹஜ்ஜில் குதிரையிலிருந்து கீழே விழுந்து கழுத்துடைஞ்சி மரணிக்கிறார். அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, அவர் அப்படியே நீங்கள் விட்டுடுங்கோ, அவர் அதே நிலைமையில் கஃபன் செய்யுங்கோ, அவரோட தலையை மூட வேணாம், அவரை நீங்கள் இதே நிலைமையில் நீங்கள் அடக்குங்க. முலப்பியன், அவர் மறுமையில் எழும்புகிற நேரம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இந்த வாசகங்களை சொல்லிக்கொண்டு எழும்புவாருன்னாங்க. இது என்னண்டா, அவர் குதிரை ஒட்டகத்துக்கு கீழே விழுகிறாரு, கழுத்து முறியுது, மௌத்தா போகிறாரு. அவர் இப்போ எழுப்பப்பட்ட அப்படின்னு சொன்னால் தல்பியா சொன்ன நிலைமையில், இஹ்ராம் என்ற அந்த ஆடை அணிந்த நிலைமையில், சுப்ஹானல்லாஹ் நல்ல ஒரு நிலைமையில் அவர் எழுப்பப்பட போகிறார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு உணர்வையும் ஒரு அச்சத்தையும் தரக்கூடிய ஹதீஸ். என்னால் இன்னும் ஒரு பக்கம் இருக்குன்னா, நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி நடக்கிறோம் அதுதான் எங்களோட மரணம். நவுதுபில்லா. ஃபோனில் சீரழிஞ்சு கொண்டு, சட் பண்ணி கொண்டு, ஆபாசத்தில் நிலைத்திருந்து கொண்டு, மோசமான செயலை செஞ்சு கொண்டு,
ஒரு மரணம் சம்பவிக்குமெண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எழுப்பப்பட்ட நிலைமை வித்தியாசம்தான். இது நாங்கள் ஒரு நுணுக்கமாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்க போக, தீய செயல் ஒருத்தர் மறுத்தா போனால், பாவமான காரியங்கள் செய்கிற நிலைமையில் மறுத்தா போனால், நன்மைகளை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலைமையில் மறுத்தா போனால், அதே நிலைமையில் தான் அவர் எழுப்பப்படுறாரு. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையோட பிரதிபலிப்பே மரணம்தான். வாழ்க்கையோட பிரதிபலிப்பே நல்ல மரணம் அமையணும்ன்றது தான். இந்த ஹதீஸ் இமாம் இப்னு ஸைம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க வழங்கப்படுத்துகிற நேரம் அவர் நுணுக்கமான ஒரு செய்தியை சொல்ல வர்றார் என்று சொன்னார். ஒருத்தர் எதன் மீது வாழ்வாரோ, எதன் மீது வாழ்கிறாரோ அதன் மீதே அவர் மரணிப்பார். இமாம் அவங்க சொல்கிற ஒரு செய்தி. அதாவது ஒரு மனிதர் எதன் மீது வாழ்கிறாரோ அதன் மீதே அவர் மரணிப்பார். யாரொருவர் தன் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து, கட்டுப்பட்டு வாழ்ந்து, நன்மைகளை செஞ்சு, நன்மையில் ஆர்வம் காட்டி நல்லவனாக இருப்பானோ அவன் மரணத் தருவாயில் நிச்சயமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை சொல்லக்கூடிய நாவ் அவனுக்கு வரும். அல்லாஹ்வோட தௌஃபீக் கிடைக்கும். இமாம் அங்கே சொல்லவார செய்தியை பாருங்கள். அதாவது ஒருவன் எதன் மீது வாழ்கிறானோ அதன் மீதே அவன் எழுப்பப்படும், மரணிப்பான். இதில் ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு யுவதியும், ஒவ்வொரு முதியவரும், ஒவ்வொரு திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்களும் உலகத்தில் எந்தெந்த கேட்டகரியில் நாங்கள் வாழ்கிறோமோ, எந்தெந்த அமைப்பில் எந்தெந்த வயதில் நாங்கள் வாழ்கிறோமோ ஒன்று உணர்ந்து கொள்ளணும். நான் எதில் வாழ்கிறேன் அதுதான் என்ன மரணம். சுப்ஹானல்லாஹ். நான் யூடியூப்பில் வாழ்கிறேன், நான் எஃபியில் வாழ்கிறேன், நான் வாட்ஸ்அப்பில் வாழ்கிறேன், நான் ட்ரக்ஸில் வாழ்கிறேன், நான் விபச்சாரத்தில் வாழ்கிறேன், களவில் வாழ்கிறேன், கொலையில் வாழ்கிறேன், கொள்ளையில் வாழ்கிறேன், கற்பழிப்பில் வாழ்கிறேன், பிழையில் வாழ்கிறேன் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எழுப்பப்படுறதும் அதே நிலைமையில் தான். நான் மஸ்ஜிதோடு இருக்கிறேன், 5 நேரம் தொழுகிறேன், முன்பின் சுன்னத்துக்களை பேணுறேன், இபாதத்துக்கள் இருக்கிறேன், ஹலால்களாம் பேணுறேன், தொழிலை கூட பெரிய ஒரு இபாதாவை நினச்சி நான் செய்கிறேன். இப்படி ஒரு நிலைமையில் நான் இருந்தால் என் மரணம் வர மறுதான். இதைத்தான் இமாம் அங்கே சொல்லுவார். ஒரு மனிதன் எந்த நிலைமையில் வாழ்கிறானோ அந்த நிலைமையில் தான் மரணம் வரும். இந்த மரணம்ன்றது ஒரு மனிதன் வாழ்வாதாரம், வாழ்க்கை எப்படி ஓடுதோ அதை கேட்டாப்போல் தான் மரணம் என்று வரும். மரணம் சம்பவிக்க போகுது. இந்த மரணம் ஒருத்தர் அல்லாஹ்வோட கதிரை பிடிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது. வருடம் உம்ராக்கு போகிறாரு, ஹஜ்ஜுக்கு போகிறாரு, அந்த மகித்தாக ஓடும்னு சொல்லி அல்லாஹ் தீர்மானித்த இடத்துல மரணிப்பார். அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு இபாதத்தோடு உள்ளொருத்தன் வடக்கத்தோடு போட்டி போட்டு நல்ல இபாதத்தில் இன்பம் காண்றொத்தனாக இருந்தால் அவனோட முடிவு அல்லாஹ் அப்படி தான் வச்சிருப்பான். சுஜூதில் மகித்தா போனவங்க கேள்விப்பட்டுறோம், ருக்கூல மகித்தா போனவங்க கேள்விப்பட்டுறோம், குர்ஆன் ஓதிக்கொண்டு அப்படி குர்ஆனை சாஞ்சி கொண்டு அப்படி கொஞ்சம் நெஞ்சில் வச்சு சாஞ்ச நிலைமையில் மகித்தா போனவங்க கேள்விப்பட்டுறோம். ஹரம் ஷரீஃபில் எப்போ ஜனாசாக்கள் நாங்கள் அப்படி அந்த நிலைமைகளில் யூடியூப்களில் பார்க்குறோம். இது என்னென்னு சொன்னால் உண்மையில் ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும் நற்செயல் அவன் முடிவு அழகாக்கும். அதுதான் இந்த ஹதீஸ் பாயிண்ட். நற்செயல் ஒரு மனிதன் இறுதி முடிவை நல்லதாக்கும். நாங்கள் எந்த வினாடியில் எந்த நிலைமையில் மகித்தாகவும் எங்களுக்கு தெரியா. சுருக்கம் மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகா. அல்லாஹ்வை சந்திக்கிறத யார் விரும்புகிற அவனை சந்திக்கிறது அல்லாஹ் விரும்புகிற. அல்லாஹ்வை சந்திக்கிறது யார் வெறுக்கிற அவனை சந்திக்கிறது அல்லாஹ் வெறுக்கிற. இந்த செய்தி என்னென்னு சொன்னால் மரணிக்கிறதுக்கு ஒரு மனிதன் விரும்புகிற என்றால் அவன் அல்லாஹ்க்கு பொருத்தமானவனாக வாழணும். மரணிக்கிறதுக்கு ஒருத்தன் வெறுக்கிறான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு மரணிக்கிறத பயப்படுறான், அல்லாஹ்க்கு பொருத்தமாக வாழலைன்னு அர்த்தம். ஆக மரணம் சொல்லி வாரதல்ல. எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் தார பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுளை தந்து ரப்புல் ஆலமீன், அந்த நீண்ட ஆயுளினூடாக ரப்புல் ஆலமீன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? நீண்ட ஆயுளை தந்துட்டு ரப்புல் ஆலமீன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நல்ல நீ போட்டி போடு, நல்ல விஷயங்களை முடியுமான வரைக்கும் நீ ட்ரை பண்ணு. உனக்குள்ள மரணம் சொல்லி வாரதல்ல. திடீர்னு உனக்கு மவுத்து வந்தால் நீ ரெடியாக இருக்கிறாயா? எல்லாத்தையும் விடணும், வெறும் கையோடு போய்த்து சேரணும். ஆக இந்த ஹதீஸில் இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த ஹதீஸை உலகத்துக்கு தந்த காரணம் என்னென்னு சொன்னால் யுபஅஸுகுல் அப்தின் அலா மா மாத அலைஹி. அலா மா மாத, ஒரு மனிதன் மரணிக்க போகல எந்த மனோநிலையில் இருந்தானோ, எந்த செயலை செஞ்சு கொண்டிருந்தானோ, எந்த ஈமானிய உணர்வோடு இருந்தானோ அதே நிலைமையில் அவன் எழுப்பப்படுவான். ஆகவே இந்த ஹதீஸை நாங்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வாழ்வின் கடைசி காலத்தில் நன்மைகளை அதிகரித்தல்ன்ற பாடத்தில் கடைசி ஹதீஸாக கொண்டு இருக்கிறதுல
1000 தத்துவங்கள் இருக்குது. அல்லாஹ் எங்களை பொருந்திக்கொள்ளணும். எங்களோட வாழ்க்கையில் எஞ்சி இருக்கின்ற காலப்பகுதிகளை ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய நல்ல விஷயங்களில் போட்டி போட்டு கழிக்கின்ற நல்ல மக்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எங்களை ஆக்கி வைக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வாரம் 13ஆம் பாடத்தோடு இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.